மதுரை எல்லாம் போனோம். போறவங்கள டிராப் பண்ண முடியுமா? மதுரை நிறைய வந்து கை போட்டு யாருமே நிறுத்தல. நான் வானவர் வரதான் போவேன். அப்படி பரவாயில்ல உங்களுக்கு? சரி, நாங்க வீட்டுங்க நாங்க வந்து ஷேரோட போயிடுறேன். நானு நிறைய வண்டி கை போட்டு யாருமே நிறுத்தல. சரி. உங்க பேர் என்ன? ஆனா என்னோட பேர் வினோத். நீங்க? வினோத். ஆமா. நம்ம பேரு? என் பேரு நிஷா. ஓ, டிஃப்ரெண்டா இருக்கேன் பேரு. சரி, நீங்க இதே ஊர் தானுங்களா? ஆமா, நாங்க லோக்கல் தான். ஓ, சரி சரி, ஓகே. ஒரு வேலையாகி வரல வந்தேன். சரி, வேலை முடிஞ்சிச்சு. சரி, போறதுக்கு பஸ் கிடைக்கல. அதனால தான் சரி லிஃப்ட் கேட்டேன். சரி சரி. சாப்பிட்டு இல்ல, நண்பர் தானே சாப்பிட்டு போயிட்டு. என்ன வேலை சரிங்க? நான் இங்க ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். முடிஞ்சு ஷிஃப்ட் முடிஞ்சிடுச்சு. அதான் சரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மார்னிங் ஷிஃப்ட். சரி சரி. சொந்த ஊர் சென்னையா? ஆமாண்ணா, இதே ஊர் தானே. நம்மளுக்கு கார் ஓட்ட கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. டிரைவிங் கிளாஸ் போங்க. இல்லண்ணா, நம்மளுக்கு வேலையை கரெக்டா தெரிஞ்சவங்க யாருன்னா வண்டி வச்சிருந்தா ஓட்டிக்கலாம்ல. இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம வேலையை கரெக்டா இருக்கு. அதனால நம்ம எதுவும் பண்ணல. நான் வண்டி ஓட்டணும்னு ஆசை. நிறைய பேர் ஓட்டமெல்லாம் பாத்துருக்கேன். அவ்வளவு பெரிய மழை எல்லாம் இல்லண்ணா. கத்துக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் தெரியும். எல்லாம் மனுஷன் தானே. இப்ப உங்களை மாதிரி தான் நானும் ஓட்டுறேன். சரி சரி சரி. சவாரி எதுவும் வரலீங்களா உங்களுக்கு இந்த ஏரியால? இல்லண்ணா, நான் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். ஓ, சரி சரி. இப்ப நம்ம போறதுக்கு இப்ப என்னது காசு ஏறீங்களா? வேணாம், ஒண்ணும் வேணாம். நீங்க சொல்றது கொடுத்துறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் போற வழி தானே. உங்களுக்காக வந்தேன்னா காசு கேட்பேன். சரி சரி. போற வழி தானே. என்ன போத்திட்டு இருக்கீங்க? இது வந்து ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி சரி. கண்ணாடி ரிப்பேர். ஆஃப் பண்ண முடியல. ஏசி ரொம்ப குளிருது. ஓகே ஓகே. அது ஒரு கிளைமேட்டும் ஒரு மாதிரி மழை வர மாதிரி மழை வர மாதிரி இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? ஆயிடுச்சுண்ணா. எப்படி நீங்க பொம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் புரியல எனக்கு. என்ன புரியல எனக்கு. கல்யாணம்னா பொம்பளை ஆம்பளைய பண்ணுறதுல கல்யாணம் எனக்கு புரியலையே. எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணா எனக்கு. இல்லை, என்ன மீன் பண்ணி பேசுறீங்க தெரியலையே. பொண்ணு பண்ணு பையனும் கல்யாணம் பண்ணதுன்னு கல்யாணம் இல்லை. அப்படி இல்லை. இந்த உலகம் போற போக்குல வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கணும். அது நீங்க சொல்ற அந்த ஜெனரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டா பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கு. இங்கெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் நடைமுறைக்கு வரல. அதெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணி இன்னும் புரியல எனக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் பண்ணணும்னு ஆசை எனக்கு. ஓகே. ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. எனக்கு 30 வயசு ஆகுது. ஆகும். இன்னும் கொஞ்சம் நாள்ல இருக்குதுல்ல, டைம் இருக்குல்ல. சொந்தக்காரங்க வெளியிலாம் மேட்ரிமோனியல் மாதிரிலாம் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அண்ணா. ஏன்னா ஓ, இப்போ நீங்க சிங்கிளா பேச்சுலர்? ஆயிடுண்ணே. எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா ஆயிடுண்ணே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணி பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். கல்யாணம்னா எனக்கு வந்து பொம்பளைங்களை பண்றதுல ஆர்வம் இல்லை எனக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி யாராவது கிடைப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேண்ட் நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு? தேங்க்யூ. எங்க எடுத்தீங்க? நான் கடையில் தானே எடுத்தேன். வண்டி அங்கே பாருங்க, வண்டி பார்த்து போங்க. சூப்பராக இருக்கணும். என்ன சைஸ் உங்களுக்கு? வண்டி இருக்குது, பார்த்து போங்கண்ணே. இல்லைண்ணா, நான் போய்க்கிறேன். என்ன சைஸ் எங்க வேணும்? வண்டி ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணே. மேலே கை வைக்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. நான் போயிட்டு தானே இருக்கிறேன். என்ன சைஸ்ன்னு கேட்கறேன். கை வைக்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஐயோ, நேரம் தானே போயிட்டு இருக்கேன். என்ன சைஸ்ன்னு கேட்கறேன். பேசுங்க, வாயில பேசுங்க. மேல கை வைக்காதீங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க.
ஏன்னா மேல கை வச்சா பிடிக்காத உங்களுக்கு? இல்லண்ணா ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீலிங்கா இருக்கு. நீங்க வண்டி ஓட்டுக்கிறீங்க, வண்டி ஓட்டு. ஆனா நம்ம ஸ்ட்ரைட்டா தானே போனோம், நீங்க எதுக்கு லெஃப்ட் எடுத்துருக்கீங்க? இல்ல அப்படிதான் போனோம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்க இருக்காரு, அப்படியே பாத்துட்டு போயிடலாம். லேட் ஆகுங்களா? இல்ல 2 நிமிஷம் தான். எனக்கு வேலை இருக்குண்ணா, அதுக்காக தான் இல்ல நான் ஒரு காசு கொடுப்பாரு, வாங்கிட்டு அப்படியே போயிடலாம். நம்ம இங்கதான் வராரு உங்க ஃப்ரெண்டு. இங்கதான் வருவாருண்ணா. கால் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் வருவாரு. வர வரைக்கும் நம்ம ஏதாவது பேசிட்டு இருப்போமா? அதான் ஒன்றும் வேண்டாண்ணே. இல்லண்ணா ஆம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு உங்களுக்கு. கேட்காதீங்க, நம்பிட்டுங்க. நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்லட்டுங்களா? நான் ஒன்றும் வேண்டாண்ணா. இல்ல நான் வெளிப்படையா ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. சரி, யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஓகே. நான் பொம்பளைகளை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரிங்களா? அதுக்கு யாரும் கிடைக்கல. ஸோ இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும். அறிவு என்ன இருக்கா உங்களுக்கு? கம்மிட்டு இருக்குண்ணே. எப்படிலாம் இறங்கி போயிட்டே இருப்பேன் நான். நீங்க உங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு போ, நான் வேலையை பார்த்துட்டு. முத்தம் கொடுக்கலாம், உதறலாம் துடிக்கணும் எனக்கு. அப்புறம் நான் எல்லாம் அசிங்கமா கேட்டுருவேன். கம்மிட்டு இருக்கேன், நான் லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேன். வேணும்னா சொல்லுங்க, இப்போ இல்லைன்னா இப்பயே கூட இறங்கிக்கிறேன் நான். இறங்காதீங்க, நான் கோச்சிங்க. என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுங்கண்ணா. இல்ல ஃபீலிங்ஸ் சொல்றதுக்கு நானா தான் இருக்கேன். நீங்க கல்யாணம் பண்ணி பொம்பளைலாம் முத்தம் கொடுக்குறீங்களா? ஏங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறது தப்பு இல்லைங்க. உங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா தப்பு இருக்குதுல்ல? கம்மிட்டு இருங்க, அதெல்லாம் பேசுறீங்க நீங்க. நான் ஒரே ஒரு முத்தம் கொண்டேன், பாக்குறதுக்கு அழகா இருப்பேன். ஏங்க அப்புறம் அசிங்கமா நான் கேட்பேன், வேண்டாம். நான் நல்ல மாதிரியே சொல்றேன். நானு கை நீட்டெல்லாம் பேசாதீங்கண்ணா. நல்ல மாதிரியே சொல்றேன். உனக்கு கை இல்ல, வேற எது வேணா கூட நீட்டுக்கலாம். கம்மிட்டு வேலை என்ன அதை மட்டும் பாரு. ஃப்ரெண்டு வர ஃப்ரெண்டு கால் பண்ணுங்க வராற இல்லைக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு வந்துருவாரு, டைம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு நான் போகணும். நான் எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. எனக்கு டைம் கால் வரணும். ஒரே ஒரு முத்தம் தான். ஏங்க அப்புறம் அசிங்கமா கேட்டேன். எனக்கு வாய் வரல வருது. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல பேசுறேன், கண்டிப்பா நான் பேசுறேன். கம்மிட்டு கிட்டதான் காசு பண்ண கேட்டேன் நானு. ஓ ஓத்தா வேலையை பாரியா? நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும். அதெல்லாம் முடியாது. என்ன பார்த்தா அழகா இல்லையாண்ணா? ஏங்க நீங்க அழகா இருக்கிறீங்க, அழகா இல்லைன்றது ஒரு பொண்ணு உங்ககிட்ட சொல்லணும், இல்ல உங்களை பெத்த அப்பா அம்மா சொல்லணும். நான் சொல்றது கிடையாதுங்க. ஹலோ, சொல்றா. முடிச்சுடா வேலை முடிஞ்சிச்சுடா. இந்த கிளம்பிட்டேன், இந்த வந்துட்டு இருக்கேன்டா. இல்ல பஸ்ல இல்ல, வரும்போது ஒரு லிஃப்ட் கேட்டேன். ஒரு கார்ல தான் லிஃப்ட்ல வந்துட்டு இருக்கேன். சரியான கோளாறா இருக்காங்க. இல்ல இதை வந்துட்டு தான் இருக்கேன். இல்லடா என்ன சொல்றது, தகாத முறையில பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. நான் என்ன சொல்றது, சரியான கே போல இருக்குது அவரு. நான் வந்து எனக்கு சிரிக்கிறதா இல்ல கோவப்படுறதான்னு எனக்கு தெரியல. 2 வருஷத்துல வாங்கிட்டு வரேன்டா. சரிடா, சரி வச்சிடறேன். ஓகேடா. யோ நீ மனுஷனா? என்ன ஒரே ஒரு முத்தம் தானே கேக்குறாரு. யோ குளிருக்கு போத்திருக்கிறேன் ஷாலா. அது என்ன நைட்டி போட்டுட்டு இருக்க? முத்தம் மட்டும் பண்ணா. நீ ஷால் போட்டுட்டு இருக்க, எனக்கு கவனிக்கலையா? நான் டவுலு நினைச்சேன், குளிருக்கு தானே போட்டிருக்கேன். ஒரே ஒரு முத்தம் மட்டும். யோ என்னையாடி, யோ போய் அப்படிக்கா. நான் ஒரே ஒரு முத்தம் இல்லையாடி. யோ அசிங்கமா, அப்புறம் உனக்கு அசிங்கமா இல்லையா இதெல்லாம்? ஒரு ஆண் கூட கேக்குறீங்க, இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? பொங்கல் கேட்டாங்கன்னா தப்பு. ஏங்க இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் இது நம்ம நடைமுறையிலே கிடையாதுங்க. எல்லாம் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொண்டானா. யோ கம்னரியா சொல்றேன் இடத்துல கூட. யோ அது என்னையா அங்க போய் கேட்டுட்டு இருக்க? யோ என்னையா சிப்பெல்லாம் கேட்டுற? யோ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? ஏங்க கையை வைக்காதீங்க, கட்டி பிடிக்கன்றீங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏங்க யாரு பார்த்தா நான் பார்க்கலாம் இல்லைங்க. யோ பொரியாது. யோ பொரியாது. யோ பொரியா ஃபர்ஸ்ட் இது. ஒரே ஒரு முத்தம் வச்சு கொடுத்துட்டு போனா. தொரியாது. நான் சொல்றேன். யோ மரியா தொரியாது. ஒரே ஒரு முத்தம் பொரியா இல்ல டோர் இல்ல வச்சிருவேன். நான் முத்தம் தான் கேக்குறேன். டோர் தொரியா. ஒரே ஒரு டோர் தொரியா. யோ டோர் தொரியா எப்படியா திறக்குது? யோ கை வைக்காதே மேல. டோர் தொரியா. முத்தம் மட்டும். யோ அசிமா கேப்பேன். யோ மொத்தம் டோர் தொரியா. யோ என்னையா உதடலாம் பெருக்குற? ப்ளீஸ் நானா. டேய் ஜிப்லாம் இது பாரா. பானா நான் சொல்லிட்டேன். டோர் தோறா. டோர் தோறா. டோர் தோறா. டேய் டோர் தோறா. தொடாரா. டேய் யாரு வந்தாடா வரலடா. டேய் கிட்ட வராதா. டேய் டோர் தோறடா. டேய் எப்படா தோற? இல்ல டோர் இல்ல. டேய் எங்கடா வர? இருடா அப்படி வாடா. இங்கடா வர? டேய் யாரா நீ எங்க எனக்குன்னு வந்துக்கிற? டேய் டோர் தோறா. டேய் வாடா.
போனடா சொன்னா கேள்றா. டேய் அச்சுடா நானு வேணடா, நான் பாக்கிறதுக்கு தான் அப்படி அச்சனா கட்டி விட்டு டேய் பேச வைக்காரா, எனக்கு எங்க உடம்பு சரியில்லடா. கூப்பிடுறாங்க. டேய் டேய் யாரா நீ? டேய் டோர் தர்றா, 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 டேய் டேய் எனக்கு என்ன உடம்பு சரியில்லை. இவ்வளவு அடி வாங்கிக்கணும். டேய் நீ அடி வாங்குற நாய், நீ வந்து நீ பண்றது தானே அடி வாங்குற. டேய் என்னடா யாரா நீ டேய் டோர் தர்றா, டேய் வேணாடா, டேய் என்ன கோவப்படுத்தாதடா, டேய் வேணாடா, டோர் தர்றா டேய் டேய் யாரா டேய் மேல கவிதரா இதோட கேமரா இந்த மாதிரி பண்றீங்க. விளையாட்டு தானே பண்ணும். நானே ஒரு டென்ஷன்ல வந்து போயிட்டு இருக்கேன். கோச்சிக்கான ஏங்க இது உண்மை இல்ல, இது உண்மை பிராங்கா? பிராங்க் தானே. இல்ல இது உண்மையா பிராங்கா இல்ல மறுபடியும் வரீங்களா? நிஜமா பிராங்க் தானே. நிஜமாதான் கேமரா வரா? கேமரா தானே, கோச்சிக்காதீங்க. விளையாட்டு தான். ஏன் ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும். ரொம்ப அடிச்சு வலிக்குது. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க எதுவும் டென்ஷன் ஆகல. டென்ஷன் ஆகலையா? சரி கோச்சிக்காதீங்க. போல வெளில ரைட் ஓகே டென்ஷன் ஆகலையா? சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்ல நிஜமா எனக்கு இப்ப கூட பிராங்கா இல்ல உண்மையதான் பண்றேன் இல்ல ஏமாத்ததுக்கு என்ன பண்றேன்னு கூட தெரியல. பிராங்க் தான் இது. நம்ம விளையாட்டு தான் பண்ணா, கோச்சிக்காதீங்க, மன்னிச்சிருங்க. சரிங்களா? விளையாட்டு தான் கோச்சிக்கல, நான் தான் உங்களுக்கு தெரியல. பரவாயில்ல இருக்கு. அதுல என்ன இருக்குது? சரி எது தப்பா எடுத்துல இல்ல. உங்க நேரத்தை வர வேஸ்ட் பண்ணிருந்தேன், அது மன்னிச்சிருங்க என்ன. சரிங்களா? சரி நம்ம பண்ணதெல்லாம் வந்து ரெக்கார்டா இருக்கும். அதெல்லாம் சரி உங்க வீடியோ வந்து யூடியூப்ல போடலாம், மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. சம்மதமா உங்களுக்கு? நீங்க என்ன சேனல்? நீங்க தமிழ் டாக்ஸி சேனல். தமிழ் டாக்ஸி கார் பிராங்க். ஓகே 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 சரி போட்டுருங்க. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் போடலாம், ஆனா மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை. நான் தான் உங்களுக்கு நிறைய அடி அடிச்சிட்டேன். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் என்னதான் மேல கோபத்துல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. என்ன சேனல் பேர் சொன்னீங்க? தமிழ் டாக்ஸி. இல்ல நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.